friends, welcome back to Vishmia Kudal. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரொட்டீன் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ரசத்துக்காக வந்து புளி ஊற வச்சு அதிலே கொஞ்சோண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து தேவையான தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டா வந்து ஒரு சிக்கன் வறுவல் அப்புறம் மட்டன் குழம்பு இது ரெண்டும் தான் நான் வந்து இன்னைக்கு செய்ய போறேன். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனுக்கு கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு மட்டும் தாளிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த மாதிரி லைட்டாக வந்து வெங்காயத்தை வதக்கிட்டு அது மேலேயே வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டில் வந்து லைட்டாக வந்து வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து 1 தக்காளி அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே ரஃப்பாக தாங்க சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நல்ல விசில் வைக்க போகிறோம் அந்த மட்டனை. அதனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே குழஞ்சி போயிடும். அப்புறமா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு மட்டனை வந்து அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வந்து அந்த மட்டன் லைட்டாக கலர் மாறும். சொல்லப்போனால் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கலாங்க. நல்லா மட்டன் வந்து கலர் மாறும். அப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிடலாம். ரொம்ப வந்து நம்ம சூப் எப்போதுமே எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். நான் வந்து பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சூப் எடுத்துக்க போகிறேன். ஸோ மற்ற தண்ணியை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த சூப் வந்து நல்லா கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூளும் அதுலேயே நான் போட்டுக்கிட்டேன். இதை வந்து நான் எப்போதுமே வந்து இன்னைக்கு 3 விசில் மட்டும் வைக்க போகிறேன். அது நீங்கள் வாங்குற மட்டனை பொறுத்ததுங்க. சில டைம் வந்து நமக்கு நல்லா முத்தலாக கிடச்சிடும். அப்போல்லாம் வந்து ஒரு 5-6 விசில் வைக்கணும். இன்னைக்கு நான் 3 விசிலே வச்சுட்டேன். எனக்கு நல்ல ஒரு பிஞ்சான மட்டன் கிடச்சிது. ஸோ இதை வந்து பக்கத்தில் அந்த நடுப்பில் இருக்கிற அந்த பர்னருக்கு மாற்றிட்டு நான் இப்போ வந்து சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன். சிக்கனுக்கு வந்து ஒரு பேனை வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேங்க. இதை தான் நம்ம வந்து மட்டனுக்கும் போட போகிறோம், சிக்கனுக்கும் போட போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு தேங்காயில் ஒரு மூடியை எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ அது வந்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரே ஒரு இலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு பட்டை, அப்புறம் கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு எல்லாமே நல்லா பொரியணும். அந்த மாதிரி நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. சில பேருக்கு இது வந்து நாக்கில் பட்டாக்க பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல இந்த ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம் வந்து நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். அதை வந்து போட்டுக்கிறேன். மேலேயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு இது வந்து நல்லா வதங்கணுங்க. உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மேலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. எப்போதுமே வந்து கருவேப்பிலை நான் முன்னாடியில் எண்ணெயில் போடுவேன். அப்படி போடுறப்போ வந்து ரொம்ப எண்ணெய் தெளிக்க ஆரம்பிச்சிது. அதனால தான் வந்து இப்போல்லாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிட்டேன். மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி எல்லாம் தெரியாமல் நல்லா குழஞ்சிடணும். அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை வந்து அது மேலேயே போட்டுக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவில் சேர்க்குறப்ப நம்ம தனியாத்தூள் 2 சேர்க்குறப்ப கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நல்லா வந்து அந்த மசாலா வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சிக்கன் வறுவலில் சிக்கன் மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து வறுக்க போகிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா சிக்கன்லாம் அப்படியே வதங்கினதுக்கப்புறமா சுருண்டு கம்மியாயிடும். அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்து விட்டோம்னா நமக்கு வந்து நிறமாக வைக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து அது நல்லா இருக்குங்க. உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ மேலேயே வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் கெஸ்டெல்லாம் வரப்போ உருளைக்கிழங்கு வந்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு போடுங்க. நான் வந்து அது கொஞ்சம் உருளைக்கிழங்கோட அந்த தோலோடையே போட்டேன்னா வாய்வு அதிகமாக இருக்காது. அதனால் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு சேர்த்த அந்த விழுதை வந்து இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சுடுங்க. நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறதுக்கு ரீசன் ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து விசில்லாம் வைக்கவே இல்லை, வேக வைக்கல, டைரெக்டாக சேர்த்ததுனால நான் இந்த மாதிரி மூடி வச்சு வச்சிட போறேன். இத வந்து பக்கத்துல அந்த பர்னருக்கு மாத்திட்டு இப்போ வந்து ரசம் தாளிக்க போறேன்.
ரசம் எப்போதுமே நம்ம அந்த அரிசி களைஞ்ச அந்த தண்ணியில் வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மட்டனுக்கு ஊற்றுற நம்ம அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த அரிசி தண்ணியில் வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோஸாக போட்டிருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொட்டீனில் போடுறது புரியல அப்படின்னா அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் நல்ல பூண்டை வந்து தட்டி அதில் சேர்த்துக்கிறேன். பூண்டை தட்டி டைரெக்டாக வந்து எண்ணெயில் சேர்க்குறப்ப நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி தக்காளி அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சோண்டு மிளகு பவுடர், அதுக்கப்புறமா வந்து ஜீரக பவுடர், உப்பு எல்லாமே கலந்து வச்சுட்டேன்னா அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மேலேயே கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயம் வந்து ஒரு 2 கட்டியும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க. எப்போதுமே ரசத்தை வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ இது வந்து நல்ல தலை நுர வரும் உங்களுக்கு மேலே. அந்த மாதிரி நுர வர அளவுக்கு நான் கொதிக்க விட்டுட்டு மேலேயே கொத்தமல்லியை தூவி நான் வந்து இறக்கி தனியாக வச்சுட போகிறேன். இப்போ வந்து ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மட்டனும் நல்லா வந்து ஒரு 3-4 விசில் வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டனோட தண்ணியோட இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பாப்பாவுக்கு மட்டும் சாதத்தில் ஊற்றி கொடுக்கறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் அபாரமாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போடுறேன். ஸோ அதிலே மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு மேலேயே தக்காளி ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு போட்டு நான் இன்றைக்கி வந்து நல்லா இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்க்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த நல்ல ஒரு சூப்போடு எடுத்து வச்சுருக்கோம்ல மட்டன், அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் 2மே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது முந்திரி பருப்பு அப்புறமா வந்து தேங்காய் ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகெல்லாம் சேர்த்து ஒரு கிரேவி மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். அந்த விழுதை எடுத்து போட்டுட்டு மூடி ஒரு விசில் மட்டும் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு, சாதம் வந்து வச்சுருக்கேன், சிக்கனும் வெந்துட்டுருக்கு. பாப்பாவுக்கு சூப் எடுத்து வச்சாச்சு, ரசம் வச்சாச்சு. காலையிலேருந்து பாத்திரம்லாம் கொஞ்சம் விளக்கவே இல்லை, ஏன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே க்ளீனிங் ஒர்க்கு தான், எல்லாமே சமைக்க வேண்டிய எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ எல்லா பாத்திரத்தையும் அந்தந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் க்ளீனிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த செம்படம் அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். வச்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து கவுண்டர் டாப்பை நல்லா தொடச்சிட்டு ஜாமான் எல்லாம் ஒழிச்சு ஒரேடியாக சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் நமக்கு வேலை செய்யறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து விலக்கி வச்சுட்டேங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லாத்தையுமே அடுக்க போகிறேன். ஸோ எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கனும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இது வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருளை நான் வந்து நல்லா வதக்க போகிறேன். குழம்பு வந்து முன்னாடியே ரெடி ஆகிடுச்சு. சாதம் வந்து வெந்துட்டுருக்கு, அதை நல்லா வடித்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு போகிறேன். எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு வரகு வச்சுருக்கேங்க. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மட்டன் குழம்பு அப்புறமா சிக்கன் வறுவல் ரசம் இந்த மாதிரி சிம்பிளாக, என்ன நிறையா செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிட ஆள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனுவோட நான் முடிச்சிட்டேன். இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.